பணம் எவ்வளவு வேணா இருக்கட்டும், இந்த பூமியில அவன் எவ்வளவு பெரிய செல்வந்தனா கூட இருக்கட்டும், ஆனால் அவன் மரணத்தை சந்திக்கும் போது எப்படி இருக்கும்? பயம் உண்டாகும். அப்பதான் அவன் என்ன பண்ணுவான்? வழியை தேடுவான். சகோதரனே, அவன் இந்த பூமியில உயிரோடு இருக்கும்போது அநேக தான தர்மங்களை செய்திருக்கலாம், ஆனால் அது நித்திய ஜீவனை கொடுப்பதில்லை. அநேக தான தர்மங்களை அவன் செய்திருக்கலாம், நித்திய ஜீவனை அது கொடுப்பதில்லை. சபைக்கு வாரந்தோறும் சென்றிருக்கலாம், நித்திய ஜீவனை கொடுப்பதில்லை. சத்தியத்தை அவன் கேட்டிருக்கலாம், நித்திய ஜீவனை கொடுப்பதில்லை. காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் செலுத்திருக்கலாம், நித்திய ஜீவனை கொடுப்பதில்லை. தேவனுடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்திருக்கலாம், நித்திய ஜீவனை அது கொடுப்பதில்லை. நித்திய ஜீவன் கொடுப்பது ஒன்னே ஒண்ணுதான், அதான் பசுத்த ஆவி. வேற எதுவுமே நித்திய ஜீவனை கொடுப்பது கிடையாது. ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், சத்தியத்தை கேட்டிருக்கலாம், தான தர்மங்களை செஞ்சிருக்கலாம், மற்றவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கலாம், சுத்தமா வாழ்ந்திருக்கலாம். ஆனால் பசுத்த ஆவியை நீங்கள் பெறாவிட்டால் நித்திய ஜீவன் நம்ம இடத்துல கிடையாது.